பல லட்சம் கோடி அதானிக்கும் அம்பானிக்கும் வேவர் பண்றீங்கல்ல, வாங்கிய கடனை லட்சக்கணக்கான கோடிகள் தள்ளுபடி பண்ணியிருக்கீங்கல்ல, அதில் இந்த 60 ரூபாயை நீங்கள் அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். மக்கள் தலையில சுமையை வைக்கக்கூடாது. அதுதான் எங்களுடைய கோரிக்கை. பெட்ரோலியம் மினிஸ்ட்ரி நாட் அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் த தமிழ்நாடு கவர்மெண்ட். தமிழ்நாடு இதில் என்ன பண்ணோம்? ஐஓசிக்குள்ள பூந்து கொண்டு வர முடியுமா? இந்தியன் ஆயில் கார்பரேஷன்ல, இந்துஸ்தான் பெட்ரோலியத்தில், பாரத் பெட்ரோலியத்தில், செல்லில், எஸ்ஓவில் இவங்க எப்படி போக முடியும்? நயாரால. இதை செய்ய வேண்டியது ஒன்றிய அரசு, மோடி அரசு பண்ணணும். நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்காரு, கோரிக்கை வைக்கணும், போராடி தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும். ஏன் வாய் திறக்காம இருக்காரு? கூட்டாளியா இருக்காருல்ல, ஏன் வாய் திறக்காம இருக்காரு? தமிழ்நாடு அரசு என்ன இறையில நான் கேட்கிறேன். தமிழ்நாடு அரசுக்கு கண்டிப்பா இதுல சிந்தனை ஓட்டம் இருக்கு, ஏதாவது செய்யணும்னு முயற்சிக்கிறாங்க, அது வேற. யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு இது? ஒன்றிய ஆட்சி, ஒன்றிய அரசு, பெட்ரோலியம் ஒன்றிய அரசு, ராணுவம் ஒன்றிய அரசு, போஸ்டல் டிபார்ட்மெண்ட் ஒன்றிய அரசு. இதில் போய் தமிழ்நாடு என்ன செய்ய முடியும்? கோரிக்கை வைக்கலாம், கண்டிச்சிருக்கோம், எல்லாம் கண்டிக்கிறோம். நான் கேட்கறதெல்லாம் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் வாய் திறக்காமல் மௌனமாக இருக்கிறார்? எதிர்க்க வேண்டாம், எதிர்த்தா அவருக்கு தெரியும் என்ன பிரச்சனை. ஒரு கோரிக்கை வைக்கலாமே, ஏன் கோரிக்கை வைக்க மாட்டேன்றாரு? மோடி அவர்களே, தமிழ்நாட்டு மக்கள், ஏழை எளிய மக்கள், கிராமப்புற மக்கள், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் எல்லார் வீட்லையும் கேஸ் சிலிண்டர் இருக்கு, அடுப்பு இருக்கு. அவர் தான் முதல் கேஸ் அடுப்பு கொடுத்தாரு. இப்போ நீங்க அதை தடை பண்ணீங்கன்னா தேர்தலில் பின்னடைவு வரும், நமக்கு ரொம்ப மோசமான தோல்வி வரும். அதனால இந்த 60 ரூபாய் குறைங்கன்னு கோரிக்கை வைக்கலாமே, ஏன் வைக்கல? என்ன காரணம்? சார், மின் அடுப்பு போர்த்துன்றது வேற. அடுத்த கட்டத்துக்கு அவங்க நகர தான் செய்யணும், வேற வழி கிடையாது. இது மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணும்? மின் அடுப்பு, மின்சாரம் இல்லைன்னா என்ன பண்ணணும்? விறகுக்கு போகணும். எவ்வளவு பின்னுக்கு தள்ள முடியுமோ தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு பின்னுக்கு தள்ளிட்டு இருக்கு ஒன்றிய அரசு, அதுக்கு துணை போகுது அதிமுக. நாங்க கேட்பது எல்லாம் தேர்தல் நேரத்தில் கூட ஏத்துவீங்க. பட்ஜெட்ல நிதிநிலை அறிக்கையிலே தமிழ்நாட்டை மறந்துட்டீங்க. தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கினாலும் பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் இடம் இல்லைன்னு நிதி ஒதுக்கல. ரைட், இது எதுக்கு இந்த 60 ரூபாய் சுமையை வைக்கணும்? 114 ரூபாய் 50 பைசா சுமையை வைக்கணும். ஒரு 2 இட்லி போய் சாப்பிட முடியாத சாமானியர்கள். அதனால இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக மகிழா காங்கிரஸ் அங்கங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விலையேற்றத்தை திரும்ப பெற வேண்டும். தேங்க்யூ. ரோட்டோர கடைகளில் சிலிண்டர் வச்சு தானே அடுப்பு வைக்கிறாங்க. எல்லாரும் ஒரு சிலிண்டர் வைப்பாங்க. அதான் இது ஒன்றிய அரசு தான் செய்யணும். பெட்ரோலியத்துறை தமிழ்நாடுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, ஒன்றிய அரசு. அதே நேரத்தில் இப்ப நான் கேள்விப்பட்டது தமிழ்நாடு அரசு இதை பற்றி ஆலோசனை நடத்தி வருகிறார்கள்னு. உங்களுடைய விருப்பமோ எங்களுடைய விருப்பமோ தமிழ்நாடு அரசு தலையிட்டு ஏதாவது முன்மாதிரியா செய்வாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. சிலிண்டருக்கு 60 ரூபாய் உயர்த்தப்பட்டது சாமானிய மக்களை பாதிக்கும், பல தாக்கங்களை ஏற்படுத்தும். இந்த சுமையை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டு கோரிக்கை வச்சீங்க. கரெக்ட். எடப்பாடி பழனிசாமி மௌனம் காக்கிறார். கரெக்ட். பிஜேபி தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு அரசு சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைப்பேன்னு வாக்குறுதி சொன்னாங்க. இந்த நெருக்கடியான காலத்துல எவ்வளவோ சலுகைகளை அறிவிக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு அந்த 100 ரூபாய் இப்ப குறைக்கலாம்னு கேட்கிறாங்க. அவங்க சொல்றதுல ரொம்ப நியாயம் இருக்குங்க. அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை 90 விழுக்காடுக்கு மேல நிறைவேற்றிருக்காங்க, அது வேற. நான் என்ன சொல்றேன், நீங்க எதற்காக இந்த காலகட்டத்தில் 60 ரூபாய் 114 ரூபாய் 50 பைசா ஏத்திக்கணும் நாங்க கேள்வி கேட்டா நீங்க போய் நீங்க குறைங்கன்னா என்ன அர்த்தம் இருக்கு? அதுல போகாத ஊருக்கு வழி காட்டக்கூடாது. இல்லை, இப்ப அனைத்து அமைப்புகளையும் கூட்டி தலைமைச் செயலாளர் தலைமை கூட்டம் நடந்துட்டு இருக்கு. இந்த கூட்டத்தை முடிவுக்கு அப்புறம் சொல்லுவோம். கண்டிப்பா இதுல தலையிட்டு மாண்புமிகு முதலமைச்சர் எல்லா துறைகளிலும் எப்படி ஒரு லேண்ட்மார்க்கை கிரியேட் பண்றாரு, இதுலயும் பண்ணுவார். பொறுத்திருந்து
வரணும்னு நீங்க வலியுறுத்துவீங்களா? இது ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால நம்ம இதை வலியுறுத்த முடியாது. இது வந்து முழுக்க முழுக்க ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாடு. இப்போ நம்ம தமிழ்நாடுடைய போர்ட்ஃபோலியோ, தமிழ்நாடுடைய துறை அப்படின்னா நாங்கள் வேண்டுகோள் வைக்கலாம், போராட்டம் பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். இது முழுக்க முழுக்க திரு நரேந்திர மோடி தாஸ் அவருடைய தலைமையில் இருக்க ஆட்சியில் ஏற்றிருக்காங்க. அதை குறைக்கணும்னு போராடிட்டு இல்ல. பிரதான எதிர்க்கட்சி இந்த தேசத்துடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யார் எதிர்க்கட்சி தலைவர்? திரு எடப்பாடி பழனிசாமி. இப்ப திரு டிடிவி தினகரன் இருக்காரு, திரு அன்புமணி இருக்காருன்னா அவங்களுக்கு பெரிய ரெப்ரசன்டேஷன் கிடையாது மாநில அளவிலேயோ ஒன்றிய அளவிலேயோ. அதனால இவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்க எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கிறாருல்ல. இதுக்கு ஏன் குரல் கொடுக்க மாட்டேன்றார்? மௌனமா இருக்காரு. மோடிஜி கோச்சிக்குவாருன்னா குரல் கொடுக்கனால தமிழ்நாட்டு மக்களுக்காக ஏன் குரல் கொடுக்காம அமைதியா இருக்காரு? இதை பத்தி எங்களுக்கு இதை பத்தி கருத்து இல்லை.